சவுதி அரேபியாவில் திங்கட்கிழமை அதாவது இன்னைக்கு நவம்பர் 17 அதிகாலை மக்கால இருந்து மதினாவுக்கு இந்திய உம்ரா வழிபாட்டாளர்களை ஏற்றி சென்ற பேருந்து டீசல் டேங்கர் லாரியோட மோதியதுல பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல 45 பேர் வரை இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. முதல் கட்ட அறிக்கையின்படி மதினால இருந்து சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முக்ராஸ் முஃப்ரிஹாத் அருகே நடந்த இந்த விபத்துல பல பயணிகள் ஹைதராபாத்தை சேர்ந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் அப்படின்னு தகவல் வெளியே வந்திருக்கு. இதுல இறந்ததுல 11 பெண்கள் 10 குழந்தைகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விபத்துல பேருந்தே கடுமையா எரிஞ்சு மொத்தமா சேதமாகிருக்கு. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜித்தாவில் உள்ள இந்திய துணை தூதரகம் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை அமைத்து தகவல் மற்றும் உதவிக்கு குடும்பங்கள் கட்டணமில்லா எண் 800-244-0003 இந்த நம்பருக்கு கால் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தோடு சேர்ந்து தெலுங்கானா அரசு வேலை பண்ணதாம். தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள அதிகாரிகளுக்கு தூதரக அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இது குறித்த தகவல்களை சேகரிக்க அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டிருக்காரு. கூடுதலா மாநில செயலகத்தில் ஒரு பிரத்யேக கட்டுப்பாட்டு அறையையும் அமைச்சிருக்காங்க. இந்த விபத்து இந்திய நேரப்படி அதிகாலை 1:30 மணிக்கு நடந்திருக்கு. அப்போ பஸ்ல எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. ஸோ எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி நெருப்பானனால அவங்க தப்பிக்கிறதுக்கான நேரம் கூட சரியா கிடைக்கல. அதுக்குள்ளேயே மொத்த பஸ் எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. இந்த விபத்துல ஒருத்தவர் மட்டும் உயிர் பிழைச்சதா நம்பப்படுது. ஆனா இது பத்தின தகவல்கள் இன்னுமே முழுசா நமக்கு கிடைக்கல. தொடர்ந்து அந்த பகுதியில மீட்பு பணி தீவிரமா நடந்து வருது. இந்த துயரத்தின் போது துல்லியமான விபத்து தகவல்களை சேகரிக்கவும் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை ஆதரிக்கவும் இந்தியா மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள அதிகாரிகள் தொடர்ந்து இணைந்து பணியாற்றி வராங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.